தமிழ்நாடு டிஜிபி நியமன விவகாரம் தொடர்பாக மார்ச் 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்கிறது. டிஜிபி நியமனம் தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் யுபிஎஸ்சி தகவல். விஜயின் ஜனநாயகன் திரைப்படத்தின் டிஜிட்டல் உரிமையை அமேசான் நிறுவனம் ரத்து செய்ததாக தகவல். படம் எப்போது வெளியாகும் என தெரியாததால் சுமார் 120 கோடி ரூபாய் மதிப்பிலான டிஜிட்டல் உரிமையை ரத்து செய்ததாக தகவல். தமிழகத்தின் புதிய ஆளுநராக ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பதவியேற்பு. உயர்நீதிமன்றம் தலைமை நீதிபதி சுஷ்ருத் அரவிந்த் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். And the law, and that I will devote myself to the service and well-being of the people of Tamil Nadu. To the service and well-being of the people of Tamil Nadu. தமிழ்நாட்டின் புதிய ஆளுநராக பதவியேற்ற ராஜேந்திர விஸ்வநாத்துக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நேரில் வாழ்த்து. சால்வை அணிவித்தும் மலர்கூடை கொடுத்தும் வாழ்த்தினார். வளர்ச்சியை பரவலாக்கி அனைத்து மாவட்டங்களையும் அனைத்து தரப்பு மக்களையும் முன்னேற்றுவோம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. வீட்டு உபயோக சிலிண்டர்களை வணிக ரீதியிலான தேவைகளுக்கு பயன்படுத்தக்கூடாது, மீறினால் பறிமுதல் செய்யப்படும் என தமிழக அரசு எச்சரிக்கை. வீட்டு பயன்பாட்டு சிலிண்டரை வணிக ரீதியாக பயன்படுத்தினால் புகார் அளிக்கலாம் என்றும் அறிவிப்பு. ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெய் கொண்டு செல்ல இந்திய கப்பல்களுக்கு ஈரான் அனுமதி. ஈரான் அமைச்சர் அராக்சியுடன் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பேசிய நிலையில் அறிவிப்பு. மத்திய அரசை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் போராட்டம். நாடு முழுவதும் சமையல் சிலிண்டர் தட்டுப்பாட்டை போக்க ஒன்றிய அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குற்றச்சாட்டு. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் உள்ள பெட்ரோல் நிலையங்களில் பைக்குடன் குவியும் வாகன ஓட்டிகள். பெட்ரோல் தட்டுப்பாடு ஏற்படும் என்ற அச்சத்தால் கேன்களில் எரிபொருளை வாங்க அலைமோதும் மக்கள் கூட்டம். சென்னையில் வாகனங்களில் பெட்ரோல் டீசல் நிரப்ப பங்குகளில் அலைமோதும் கூட்டம். ஒன்றன் பின் ஒன்றாக நீண்ட தூரத்திற்கு வாகனங்கள் அணிவகுத்து நிற்பதால் திக்குமுக்காடும் ஊழியர்கள். கவர்மெண்ட் தான் ஹெல்ப் பண்ணணும். கவர்மெண்ட் வந்து கரெக்டாக சொல்லலாம், பிரச்சனை இல்லை. எந்த கவர்மெண்ட்டாக இருந்தாலும், இந்த ஆளுங்கட்சியாக எதிர்கட்சியாக இருந்தாலும் கவர்மெண்ட் வந்து கரெக்டாக இது சொன்னால் பப்ளிக் இந்த அலைய வேண்டியதில்லை. ஸ்டாக் இருக்குது, கஸ்டமர் எல்லாம் கவலைப்படாதீங்க, பப்ளிக்லாம் அவசரப்படாதீங்க, எல்லாமே இருக்குன்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. திருவண்ணாமலை, புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளின் பங்குகளில் 20 லிட்டர் கேனில் பெட்ரோல் பிடித்து சென்ற ஆசாமிகள். பதற்றத்தால் செயற்கை தட்டுப்பாட்டை உருவாகும் நிலை ஏற்படும் என்பதால் வாகன ஓட்டிகள் கூச்சல். வணிக சிலிண்டர் தட்டுப்பாடு காரணமாக சென்னையில் விறகு விற்பனை 2 மடங்காக உயர்ந்துள்ளது. விறகு விலை தற்போது வரை அதிகரிப்பு இல்லாமல் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக விறகு கடை உரிமையாளர்கள் தகவல். பொதுத்துறை, தனியார் துறையை சேர்ந்த பல யூரியா ஆலைகளை உற்பத்தியை நிறுத்தியுள்ளதாக தகவல். உர தயாரிப்புக்கு மூலப்பொருளான எரிவாயு விநியோகம் இல்லாததால் இந்த இக்கட்டான சூழ்நிலையை சந்திப்பதாக தகவல். அரசு மருத்துவமனைகளில் நோயாளிகளின் உணவு முறையில் அவல், ரொட்டி, பழங்கள், ஓட்ஸ் சேர்த்து கொள்க. சிலிண்டர் தட்டுப்பாடு எதிரொலியாக குறைவான எரிபொருளில் செய்யப்படும் உணவுகளை தயாரிக்க மருத்துவக் கல்வி இயக்குநரகம் அறிவுறுத்தல். எரிபொருள் தட்டுப்பாடு எதிரொலியாக HCL நிறுவன ஊழியர்கள் வீட்டிலிருந்தே பணிபுரிய அனுமதி. முக்கிய பணிகளில் இருப்பவர்கள் அலுவலகத்திற்கு வர வேண்டும் என சென்னை ஊழியர்களுக்கு HCL நிர்வாகம் அறிவுறுத்தல்.
சென்னை போரூர் சந்திப்பு முனையில் நிறுவப்பட்ட பேரறிஞர் அண்ணா கருணாநிதி சிலையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். மேடையில் அலங்கரித்து வைக்கப்பட்ட அவர்களது உருவப்படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தேர்தல் வந்தாலே தமிழ்நாடு மீது பிரதமர் மோடிக்கு பாசம் வந்துவிடும். திருச்சி கூட்டத்தில் திமுகவை விமர்சித்து மோடி பேசிய நிலையில் அமைச்சர் ரகுபதி பதிலடி. பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது டன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தேர்தல் வந்தால் பாசம் வந்துவிடும். அதில் பாசம் கொட்டும். அதை திருச்சி கூட்டத்தில் விவசாய பாசத்தை அவர் கொஞ்சம் ஓவராகவே காண்பித்திருக்கின்றார். மூன்று வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாயிகள் போராடிய போது கண்மூடித்தனமான தாக்குதல் நடத்தியது மோடி அரசு. இந்திய வரலாற்றிலேயே மிக நீண்ட நாள் விவசாயிகள் போராட்டம் நடத்தியது பாஜக ஆட்சியில்தான் என ரகுபதி காட்டம். 3 வேளாண் சட்டங்களை எதிர்த்து விவசாய விளைபொருட்களுக்கு குறைந்த ஆதாரபட்ச விலை வேண்டுமென்று, அந்த விலையை உறுதி செய்ய வேண்டுமென்று போராடிய விவசாயிகள் மீது கண்மூடித்தனமான தாக்குதலை நடத்தியதுதான் டெல்லி அரசு, மோடி அரசு. சாதிவாரி கணக்கெடுப்பு ஆய்வுக்கான அரசாணையை தமிழ்நாடு அரசு வெளியிட வலியுறுத்தி தவிக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம். தவிக தலைவர் மக்கள் சந்திப்பை முடக்கும் வகையிலான வழிகாட்டு நெறிமுறைகளை திரும்பப் பெற வலியுறுத்தியும் முழக்கம். தவிக யாருடனும் கூட்டணிக்கு பேசவில்லை என ஆதவ் அர்ஜுனா விளக்கம். 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளர்களை விஜய் தேர்வு செய்து வருவதாக பேச்சு. கூட்டணின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு அங்க போயிட்டேன்னு சொல்லுவாங்க, கொஞ்ச நாளைக்கு டெல்லி பக்கம் போயிட்டான்னு. நாங்க நேர்காணல் நடத்தி 234 தொகுதிக்கு கேண்டிடேட் அண்ணன் ரெடி பண்ணிட்டு இருக்காரு. தெளிவா இருக்க குறிக்கோள். நிறைய குழப்பங்கள் வேணாம். நாம உறுதியாக சொல்றோம், ஒரு மக்கள் ஆட்சியை மக்களே உருவாக்குவார்கள். 2026 கண்டிப்பாக சரி செய்யும். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ராமநாதபுரத்தில் நடந்த தவிக ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகளிடையே திடீர் வாக்குவாதம். பிரச்சினை செய்வதற்காக வந்திருக்கிறாயா என மாவட்ட செயலாளர்கள் ஆளுக்கு ஒரு பக்கம் முறைத்துக் கொண்டு நின்றதால் தவிக தொண்டர்கள் அதிர்ச்சி. திருச்சியை சேர்ந்த கல்லூரி மாணவியை சிலர் காரில் கடத்தி பாலியல் வன்கொடுமை செய்ததாக கோட்டூர்புரம் காவல் நிலையத்தில் பதியப்பட்ட வழக்கில் திடீர் திருப்பம். மன அழுத்தம் காரணமாக தவறாக புகார் அளித்ததாக போலீசில் தகவல் தெரிவித்து தனது புகாரை திரும்பப் பெற்றார் இளம் பெண். கட்சி உரிமை தொடர்பாக அன்புமணிக்கு எதிராக ராமதாஸ் தொடர்ந்த வழக்கிற்கு இடைக்கால தடை விதித்தது சென்னை உயர்நீதிமன்றம். மனு தொடர்பாக பதில் மனு தாக்கல் செய்யுமாறு ராமதாசுக்கு உத்தரவிட்டு விசாரணையை ஏப்ரல் 10ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார் நீதிபதி டி.வி. தமிழ்ச்செல்வி. நடிகர் சங்க நிர்வாகிகளின் பதவி காலத்தை மேலும் 3 ஆண்டுகளுக்கு நீட்டித்து சங்கங்களின் பதிவாளர் உத்தரவு. தென்னிந்திய நடிகர் சங்கம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தகவல். சிவகங்கை மானாமதுரையில் ஆகாஷ் டெலிசன் என்கிற இளைஞர் போலீசார் தாக்கியதால் உயிரிழந்ததாக வழக்கு. உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவை அடுத்து முடிவுக்கு வந்தது உறவினர்களின் போராட்டம். திமுக ஆட்சியில் பெண்கள் பாதுகாப்பில் காவல்துறை அக்கறையின்றி சீர்கேட்டுள்ளது. தூத்துக்குடி வேடநத்தத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டி எடப்பாடி பழனிசாமி கடும் கண்டனம்.
தங்களது கல்லாப்பெட்டி கூட்டணியை தக்க வைப்பதில் மட்டுமே முழு கவனத்தையும் செலுத்தும் முதலமைச்சர் அவர்களை தமிழகத்தில் பெண்களுக்கும் பெண் குழந்தைகளுக்குமான பாதுகாப்பு எங்கே? தூத்துக்குடி வேடநத்தம் சம்பவத்தை சுட்டிக்காட்டி தவிக தலைவர் விஜய் காட்டமாக கேள்வி. ஈரான் இஸ்ரேல் போர் எதிரொலியாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் 2000 கோடி மதிப்பிலான மாம்பழக்கூழ் தேக்கம். மத்திய மாநில அரசுகள் உரிய நிவாரணம் வழங்க ஆலை உரிமையாளர்கள் வலியுறுத்தல். முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் குறித்து பேசி சர்ச்சையில் சிக்கிய தெலுங்கு நடிகர் ராஜேந்திர பிரசாத்துக்கு தென்னிந்திய நடிகர் சங்கம் கண்டனம். பழம்பெரும் நடிகர் காந்தாராவை கண்டாலேயே எம்ஜிஆர் பயந்து நடங்குவார் என கருத்து தெரிவித்ததற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்குமாறு நடிகர் சங்க தலைவர் நாசர், செயலாளர் விஷால் உள்ளிட்டோர் வலியுறுத்தல். చూసి పోసిన తమిళ గ్రేటెస్ట్ హీరో ఎంజిఆర్ కాంతారావు గారి పేరు అమ్మ బాబోయ్ జానపదాలు కాంతారావు గారి జానపదాలు చూసి వాడెవడరా బాబోయ్ మొత్తం లేపుకెళ్ళిపోతున్నట్టు ఇండియన్ సినిమానని వాడు ఎంజిఆర్ కాంతారావు గారిని చూసి